அதற்கொரு விடை தருவாய் கீரவாணி இரவிலே கனவில். மக்களே, வெல்கம். நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட், ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப காட்டாகவும் இருக்கிற ஒரு ஷோ இன்னைக்கு நம்ம விஜய் டிவியில் போயிட்டு இருக்கு. எஸ், பிக் பாஸ். இந்த சீசன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா பண்றாங்க, யாரெல்லாம் ரொம்ப ஒஸ்டா பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். மெயினா நான் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த சீசன் 9ல இருக்கிறதுலயே ஐயோ இதெல்லாம் ஏன் தான் கூப்பிட்டனே தெரியல அப்படின்ட்டு யாராவது இருக்காங்க அப்படின்னா, அது உங்க மனசுலயும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்கள பத்தின டீட்டெயிலா ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா பேச போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 25வது எபிசோடு ஒன்று சும்மா பார்த்தேன். சும்மா ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, ஒஸ்டான வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களை வச்சு கண்டிப்பாக பார்க்க முடியாது. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே ஷோவில் கூட விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னது, இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஷோலாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவர் ஹிண்ட்டும் கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரிலேட்டடாக மாதிரி ஒரு ஷோவாகவே அது மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் மீன் பண்ண வந்தார். பட் ஓப்பனாக அதை சொல்லவும் முடியல. இப்போ குழந்தைகள் பார்க்க முடியலன்னா என்ன, உங்கள் கையிலேயே ரிமோட் இருக்கு, நீங்கள் சேனலை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை ஒரு சேனல்ல ஹோஸ்ட் பண்ற ஒரு ஹோஸ்டே வந்து நீங்க சேனலை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த சீசன் 9 பிக் பாஸ் இருக்கு. இதுல மெயினா அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கண்டென்ட் கொடுக்கணும், இல்ல கண்டென்ட்டா மாறுற ஒரு வைரல் கண்டெஸ்டன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம திவாகர், அப்புறம் கம்ருதன், கானா வினோத் அவர்கள், பாரு, அப்புறம் ஒரு சிலர் இருக்காங்க. இவங்க 4 பேர் தான் அடிக்கடி நிறைய ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு சண்டை கிண்டன்னு சொல்லிட்டு நிறைய இன்வால்வ் ஆகுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சீரியல் ஹீரோ கம்ருதன் அவர் வந்து அவருக்கு என்ன பேசணும்னே தெரியலங்க. சின்னதா ஒரு விஷயம், விஜேஎஸ் வந்து இதை பத்தி டைரக்டா சொல்லுங்க, யாரு பேக் ஸ்டாம்பிங் பண்றாங்களா, ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க, யாரு துரோகம் பண்றாங்க, முதுகுல குத்துறாங்க, இது எப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்த டைரக்டா போட்டு உடைங்க அப்படின்னு சொன்னா அவரு சுத்தி பெசஞ்சமாவே பெசஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அவர் அதே விஷயத்த சொல்றாரு. அவர் கேட்ட கேள்வி வந்து நச்சுன்னு டு த பாயிண்ட் என்னன்னு டைரக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் மறுபடியும் உழப்பி தான் பேசுறாரு. அந்த கேள்வி வந்து ஆக்சுவலா ஒரு 10 வயசு 12 வயசு பையன் கிட்ட சொன்னா கூட அவன் கிளியரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அந்த ஒரு சின்ன ஒரு கேள்வி கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்காரு. ஏன் அப்படின்னா, தான் தான் எல்லாத்துலயுமே ரைட்டு, நான் தான் கரெக்டா பண்றேன், அதை எல்லாருமே சொல்றாங்க, யாருமே சரியா கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் உத்தம, நான் தான் சூப்பரா வரேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சார் சொல்லும் போது கூட உங்களுக்கு கரெக்டா நீங்க சொல்ல வரல, அவங்க கிட்ட பேசவும் முடியல, டயர்டா இருக்கு, நீங்க உட்காருங்க, இப்ப பாருங்க டைரக்டா எப்படி ஆன்சர் வரும், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம விஜய் பார்வா அவங்க கிட்ட டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்க பட்டன் போட்டு டைரக்டா உடைக்கிறாங்க. அவ்வளவுதான், விளையாடணும்னு போயாச்சு, இத்தனை நாள் நீங்க உள்ள இருந்துட்டீங்க, இதுக்கப்புறம் தான் போட்டி சுவாரஸ்யமா போயிட்டே இருக்க போகுது. அதனால அந்த என்ன சொல்லுங்க, டீமா ஜாயின் பண்றது, அப்புறம் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொருத்தர் கூட இருந்து அவங்க கூட டேக் டீம் மேட்ச் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதுக்கப்புறமா வந்து எடுபடாது. மக்கள் எல்லாருமே வந்து என்னடாது ஷோ அப்படின்ற அளவுக்கு தான் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த 8 சீசன் கூட நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும், டிஆர்பி நிறைய இருந்தாலும், இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா வந்தது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் ரிவ்யூஸ் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட் யாரு, பிடிக்காத கண்டெஸ்டன்ட் யாரு, இந்த வாரம் எந்த கண்டெஸ்டன்ட் வெளியே அனுப்பப்படுவார் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதே பிக் பாஸை பத்தி இன்னைக்கு நைட்டு என்ன போடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு இதோட ரிவ்யூ பார்ப்போம். டாடா, பாய் பாய், வணக்கம். நான் மணிவண்ணன்.